சொந்த ஊர்லயே நாங்க அகதி போல இருந்தோம். சொன்னதை செஞ்சு மாசு காட்டிட்டாரு முதலமைச்சர் விஜய். இதுதான் பரந்தூர் போராட்ட குழு மக்களுடைய ஒருமித்த குரலா இன்னைக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. வெற்றி 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 விவசாயிகள் வெற்றி 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 ஏகனாபுரத்துக்கு வெற்றி தமிழக முதல்வருக்கு மனமார்ந்த நன்றி மனமார்ந்த நன்றி தமிழக முதல்வருக்கு தமிழக முதல்வருக்கு மனமார்ந்த நன்றி மனமார்ந்த நன்றி வாழ்க 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 தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் வாழ்க 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 மறக்க மாட்டோம் 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 தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் நன்றி 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 முதல்வருக்கு நன்றி முதல்வருக்கு நன்றி. உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. பரந்தூர்ல விமான நிலையம் வராது அப்படிங்கிறத சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் அதிரடியா ரத்து செஞ்ச விஷயம், பட்டாசு வெடிச்சும் இனிப்புகள் வழங்கியும் பரந்தூர் மக்கள் கோலாகலமா தீபாவளி மாதிரி பொங்கல் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன். எனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். திமுக தேர்தலில் தோத்ததுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு முக்கியமான காரணம் பரந்தூர் போராட்ட குழு, பரந்தூர் போராட்ட களம். அந்த பரந்தூர்ல மையப்பகுதியே ஏகனாபுரம் கிராமம் தான். ரொம்ப சின்ன ஊர். அந்த ஊர் குட்டி ஊர் 75 ஆண்டுகால திமுகவை தேர்தலில் தோற்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கடுகு. இமயமலையோட மோதினம் எப்படி இருக்கும்? கடுகு. நான் சொல்றது மிளகு கூட சொல்லலை, கடுகு இமயமலை கூட மோதி ஜெயிச்சா அப்படி இருக்கும். அதுதான் திமுக கூட மோதி ஏகனாபுரம் கிராமம் மக்கள் ஜெயிச்சிருக்காங்க. நான் இப்ப விஜய் பக்கமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் விஜய் பக்கமும் கிடையாது, திமுக பக்கமும் கிடையாது. யாரு தப்பு பண்ணாலும் அதை சுட்டி காட்டுற இடத்துல நாங்க இருக்கிறோம். ஆனா இப்ப நான் பரந்தூர் மக்கள் சைடு, குறிப்பா ஏகனாபுரம் மக்களோட நான் நிக்கிறேன். எங்க ஊடகம் நிக்குது. ஏன்னா நாங்க கண்கூடா பார்த்துருக்கோம். ஒரு அகதிகளை போல அவங்க வாழ்ந்ததை, எங்களை எரிச்சிட்டு, எங்களை உயிரோட வச்சு எரிச்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இங்க விமான நிலையம் கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற அவங்களுடைய அழுகுறெல்லாம் இப்ப வரைக்கும் எங்க காதல எதிர்வொலிச்சுக்கிட்டே இருக்கு. ஜனார்த்தன், நான் ஏகனாபுரம் பரந்தூர் பசுமை விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழு செய்தி தொடர்பாளர். இங்கே பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைக்கிறதா சொல்லி 2019 ஏடிஎம்கே பீரியடில் அறிவித்த முதல் நாளே நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த மாதிரி ஏர்போர்ட் கொண்டு வந்தால் பல பாதிப்புகள் வரும் அப்படின்றத தெளிவாக எடுத்து சொன்னோம். ஆண்ட கட்சிகள், இரு பெரும் கட்சிகளும் அதை செவிசாட்சி கேட்கல. இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஆரம்பித்த தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இந்த பரந்தூர் பசுமை விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவை சந்திக்கணும். இவங்க ஏன் இவ்வளோ போராடுறாங்க அப்படின்றத
கேட்டார். உடனே அவரோட ஆலோசகர்கள்லாம் தொடர்பு கொண்டு பரந்தூர் போராட்ட குழு சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குனாங்க. போராட்ட குழு தளபதி அவர்களை சந்தித்து இங்கே என்ன நல்ல போராட்டம் இருக்குது, என்ன சவால்கள் இருக்குது அப்படின்றத எடுத்து சொன்ன பிறகு தமிழக முதல்வராக இப்போதைய தமிழக முதல்வர் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இது நம்ம ஆட்சி கட்டில் அமைஞ்சால் உடனே இந்த விமான நிலையம் இங்கே வராது, ரத்து செய்வோன்றத வாக்குறுதியாக கொடுத்தாரு. முதலமைச்சர் விஜய் இந்த விஷயத்துல கொஞ்சம் லைட்டா தடுமாறிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்று பரந்தூர்ல தான் தன்னுடைய அரசியல் அஸ்திரத்தையே கையில எடுத்து களத்துல குதிச்சு வெளி உலகத்துக்கு தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை முதலா அப்படியே தூவி விட்டாரு, விதைகளை தூவுற மாதிரி. அதுல இருந்து தான் அவருடைய அரசியலே பற்றி முளைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா முதலமைச்சர் ஆன பிறகு இந்த 100 நாள விஜய்க்குள்ள ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது. அதிகாரிகள்லாம் ஒத்துழைக்கவே இல்லை. எல்லா அதிகாரிகளும், பெரும்பாலான அதிகாரிகள் அங்க விமான நிலையம் வர்றது சரியா இருக்கும், கைவிட்டு போனா தொழில்களும் கைவிட்டு போயிடும் அப்படின்னு பிடிவாதமா இருந்தாங்க. ஆனா முதலமைச்சர் உறுதியா இருந்தாரு. நான் முதலமைச்சரா வந்தா பரந்தூர்ல விமான நிலையம் வராதுன்னு நான் முதலா பேசின அரசியல் பொய்த்து போயிடும், அதுல நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன், நீங்க ஆப்ஷனலா வேற ஒரு இடம் பாருங்க, மாற்று இடம் பாருங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அவரோட கட்சி ஆரம்பிச்சது பரந்தூர்ல இருந்து தான் தொடங்குச்சு. அவரோட கட்சி முதல் கட்டமே பரந்தூர்ல இருந்து தான் கட்சியை தொடங்கினாரு. அதனோட வெற்றி தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிரொலியாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கே அபார வெற்றியாக இருக்குது. அவர் போராட்ட குழுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, கட்டாயமாக நம்ம முதல்வர் சீட்டில் உட்கார்ந்ததுமே இந்த விமான நிலையத்தை ரத்து பண்ணணும்னு சொன்னார். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாரு. அவருக்கு கிராமத்தின் சார்பாகவும் போராட்ட குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் இதே ஊருக்கு, உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன். பரந்தூர் மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்க 1000 நாட்களா போராடினோம், எங்களுடைய போராட்டத்தை முடக்க எல்லா விதமான விஷயத்தையுமே திமுக அரசு கையில் எடுத்தது. எங்க ஊரை சுத்தி 36 இடத்துல கண்காணிப்பு கேமராக்கள் வச்சாங்க. நாங்க எங்க ஊரை விட்டு வெளியில போறதுக்கும் ரிட்டர்ன் ஊருக்குள்ள வரதுக்கும் நாங்க எங்களுடைய ஆதார் கார்டை காமிச்சாதான் எங்களை உள்ள அலோவ் பண்ணாங்க. அவ்வளோ கெடுபிடிகள். தலைவர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா கூட அவங்கள கூட கைது பண்ணாங்க. இன்னைக்கு தான் நாங்க சுதந்திரம் வாங்கினதா எங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. பரம்பரையா எத்தனையோ தலைமுறையா நாங்க இங்க வாழ்ந்திருக்கோம், நாங்க ஏன் எங்க ஊரை விட்டு போகணும் அப்படின்னு அவங்களுடைய அந்த கேள்வி நியாயமா இருக்கு. இந்த ஏகனாபுரம் கிராம மக்கள் ஏன் இந்த அளவுக்கு போராடுறாங்கன்னா, முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள், ஏரி, குளம், குட்டைகளை அழிச்சிட்டு இப்படி ஒரு வளர்ச்சின்னு சொல்றாங்க. ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஆபத்து, சென்னைக்கு பேராபத்தை விளையக்கூடிய ஒரு திட்டம். அதனால தான் இந்த போராட்ட குழு எடுத்து சொன்னோம். தமிழக முதல்வர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த திட்டத்தை இங்கே இல்லை, இந்த திட்டத்துக்கு மாற்று இடம் தேர்வு செய்யறேன்னு சொல்லி ஒரு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவிச்சிருக்கிறாரு. அதற்காக கிராமத்தின் சார்பாகவும் போராட்ட குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா.